என்ன மாதிரி ஆட்டண்டா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய த்ரில்லிங் மேட்ச்சு, ஆல்மோஸ்ட் சூப்பர் ஓவரை. ஸோ இந்த இடத்துல ஆர்சிபி நமக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக நம்ம வந்துட்டு பிளேயிங் 11 இன்றைக்கி சேஞ்ச் இருக்கணும். சிராஜ் உள்ளே வரணும், கண்டிப்பாக வந்து டாப்லேயே ட்ராப் பண்ணணும், கரண் சர்மாவும் உள்ளே வரணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன 3 சேஞ்ச் அப்படியே நடந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலேயே வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பிளேயிங் 11 கரெக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, சௌரவ் சௌஹான்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். பட் டாஸில் தப்பு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நெருடல் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா இது எல்லா டீமும் அப்படி தான் பண்ணுறாங்க. SRH KKR அப்படின்னு வரும்போது டாஸை வின் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க நீட்டாகவே பார்த்தீங்கன்னா பார் ஸ்கோரே 200 அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் அது எல்லாமே. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டாஸை வின் பண்ணி அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அது டோட்டலாகவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பட் இனிஷியல் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைட் பேக் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிப் சால்ட் 14 பாலுக்கு 48 அப்படின்னு சொல்லி 7 பவுண்டரி 3 சிக்ஸர்னு ஒரு கட்டத்தில் 350 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். ஸோ அவரோட விக்கெட் அப்படிங்கிறத நம்மளுடைய சிராஜ் எடுத்து கொடுத்த உடனே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் அதுக்கப்புறம் ரன் ரேட்டில் கம்மியாக ஆரம்பிச்சது. காரணம் நரேனை சைலண்ட்டாக வச்சது தான். யாஷ் தயால் வந்துட்டு நரேனோட விக்கெட்டை வெறும் 10 ரன்னுக்கு வந்து ரொம்ப சீப்பாக வந்து தூக்கியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் ஒரே ஓவரில் 2 விக்கெட், ஆங்கிரேஷ் நகுவன்ஷி அவரையும் வந்து தூக்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 170 அப்படிங்கிறது தான் வரும். ஆர்சிபியோட பவுலர்ஸ் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் செம்ம மாசான ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப தான் மறுபடியும் வந்துட்டு ஒரு சரிவு நமக்கு வந்து பவுலிங்கில் காத்துட்டு இருந்தது. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவர் கூட வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அப்பப்போ அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ண விக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இருந்த விக்கெட்ஸ் அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் கேமரன் கிரீனோட ஓவரில் அவுட் ஆன உடனே ரிங்கு சிங் வந்து அவரும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க ஆரம்பித்தார். இதன் விளைவு ஸ்ரேயஸ் ஐயர் பொறுமையாக நின்று ஆடிய 50 அப்படிங்கிறத ரீச் பண்ணி டீமோட ஸ்கோரை வந்து ஒரு பக்கம் கொண்டு போயிட்டார். ஸோ ஃபினிஷிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரசல் அண்ட் ரமன்தீப் சிங் 2 பேருமே, அதாவது ரிங்கு, ரசல், ரமன்தீப் இவங்க ட்ரிபிளாக இருக்காம்போ 20+ ரன்ஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணாங்க. லாக்கி ஃபெர்குசானுக்கு ஒரு ஆறுதல் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட் வந்துட்டு லாக்கி ஃபெர்குசானுக்கு கிடச்சிருந்து. எஸ்பெஷலி யாஷ் தயாலோட பவுலிங் செம சூப்பராக இருந்தது மிடில் ஓவர்ஸில். பட் டெத் ஓவரில் கொஞ்சம் வந்துட்டு சொதப்பனாக இருந்தால் சொல்லணும். ஒரே ஓவரில் 2 விக்கெட்டில் எடுத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பிரேக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. பட் அந்த டெத் பவுலிங் மறுபடியும் நமக்கு சொதப்பினதுனால என்னாச்சுன்னா 170 180க்குள்ளே முடிய வேண்டிய அந்த ஒரு டார்கெட் 222 அப்படிங்கிற மாதிரியான ரன்ஸ் அவங்க அடித்தாங்க. 223 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆர்சிபியை கொண்டு போனாங்க. ஸோ 223 அப்படிங்கிறத அடித்தா தான் பிளே ஆஃப்ஸ் கனவு அப்படிங்கிறத நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய கனவாகவே நமக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தோடு தான் சேஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா இந்த மேட்ச்சில் கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவாக தான் பிளான் பண்ணணும். ஒரு சின்ன கான்ட்ரவர்சி நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு விராட் கோலியோட விக்கெட்டு 7 பாலில் 2 சிக்ஸர் ஒரு பவுண்டரி அப்படின்னு நல்ல ஃபார்மில் இருந்த விராட் கோலி நோ பால் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியால் ஹர்ஷித் ராணா கிட்ட காட்டன் போல்ட் ஆனார். ஸோ அது வந்து இடுப்புக்கு மேலே வந்து டெலிவரி அப்படின்னு ஒரு நோபால் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபாஃப் டு பிளஸஸ் இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா அந்த மேட்சை க்ளீனாக நம்ம வின் பண்ணியிருக்கலாம். பட் ஃபாஃப் டு பிளஸஸ் 7 பாலில் 7 ரன் அப்படின்னு ஒரே ஒரு பவுண்டரியோட வருண் சக்கரவர்த்தியோட ஓவரில் அவுட் ஆக வில் ஜாக்ஸ் 1 டவுன் மட்டும் தான் களமிறங்கி ஒரு உத்தரதாண்டா ஆடினார். ஒரே ஓவரில் 25 ரன் அப்படிங்கிறத பறக்கோட்டு 32 பாலில் 55 ரன்கள். தலைவன் வந்துட்டு 4 பவுண்டரி 5 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது. ஏன்னா வில் ஜாக்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து அதிரடியாக ஆட, ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய ரஜத் படிட்டருக்கும் அந்த இடத்துல நீட்டான ஒரு ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரஜத் படிட்டரும் வில் ஜாக்ஸும் ஒரு தரமான ஆட்டம் அப்படிங்கிறத போட்டு 2 பேருமே 50s அப்படிங்கிறத ரீச் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஏன்னா வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேரும் வந்து நீட்டாகவே கொண்டு போயிடுவாங்க இந்த மேட்சை அப்படின்னு நினைக்கிற டைமில் ஸோ ரசல் த மசல், ஸோ அந்த காட்டான் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறது தெரியல. சடனாக வந்து ஒரே ஓவரில் 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டார். ஸோ வில் ஜாக்ஸ் 32 பாலுக்கு 55 ரன் ரசலோட பாலில் ரகுவன்ஷி கிட்ட கேட்ச் கொடுத்து அவர் வெளியேற அவரோட ஒர்க் அவர் நல்லாவே பார்த்துருந்தார். 4 பவுண்டரி 5 சிக்ஸர் அடிச்சிருந்தார். ஸோ அதே நேரம் ரஜத் படிட்டர் 3 பவுண்டரி 5 சிக்ஸரோட அவரும் ரசலோட ஓவரில் வந்து ஹர்ஷித் ராணா கிட்ட அவுட் ஆயிடுவார். ஸோ அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று எடுக்கும்போது நம்மகிட்ட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக பிரபு தேசாயை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கேமரூன் கிரீன் பிரபு தேசாய் சேர்ந்து ஆடுவார் அப்படின்னு நம்ம என்றப்பவே பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன் நரேனோட பாலில் வந்து ரமன்தீப் சிங் கிட்ட கேட்ச் கொடுத்து ஒரே ஒரு சிக்ஸர் மட்டுமே அடித்து அவரும் வெளியேறியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டே நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது, டிகே மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 90 ரன் அடிக்கணும், இதெல்லாம் எங்கே அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிரபு தேசாய் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து அடிச்சு கொடுத்தாரு. 3 பவுண்டரி அப்படிங்கிறத அடிச்சு ஸோ நீட்டாக அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற
அப்படிங்கிறத வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அது லேம்ரூர் வந்தவுடனே அவரும் நரேன் கிட்ட வந்துட்டு காட்டன் போல்டாக டிகேவும் பிரபுதேசாயும் சேர்ந்து ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு அந்த மேட்ச் அப் அப்படிங்கிறத கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. டீசெண்டாக வந்து 2 பேத்துக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல பில்ட் ஆச்சு. ஸோ மேட்சை வின் பண்ணுறதுக்கு கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக ஒரு 20 ரன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வைப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி விஷயம் தான். ஏன்னா ஸ்டார்க்கு வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு விக்கெட்டே விழுகலை. ஸோ பிரபுதேசாய் அதுக்கப்புறம் வந்து டிகே இருந்தாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. பிரபுதேசாய் ஹர்ஷித் ராணாவோட ஓவரில் ரகுவன்ஷிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேற, ஸோ நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் ரசலோட ஓவரில் பெரிய ஷாட் ஆடணும் அப்படிங்கிற முயற்சி. ஏன்னா ஸ்கோர் ஒரு கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நெட் ரன் ரேட் ஏறிட்டே இருக்குது. ஸோ ரெக்வயர்ட் ரன் ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு பெரிய ஷாட்டுக்கு போகும்போது கீப்பர் கிட்ட கேட்ச் டிகேவும் அந்த இடத்துல அவுட் ஆயிடுவார். இதுக்கப்புறம் பேட்டிங்கில் எதுவுமே கிடையாது, பவுலர்ஸ் தான். ஸோ அதுவும் வந்து லாஸ்ட் 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 ரன் கிட்ட அடிக்கணும், 30 ரன் தாண்டி அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் யாருப்பா அடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப தான் லாஸ்ட் ஓவர் நம்மளுடைய ஸ்டார்க் வரும். ஸ்டார்க்கு நம்மளுடைய ஆர்சிபியோட பவுலர்ஸுக்கு போடுறாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் மேட்சே பார்க்காமல அந்த இடத்துல போயிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தவறாகவே இந்த இடத்துல இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கோட ஓவரை கரண் சர்மா போட்டு பொழந்திருப்பார். அது என்னது 25 கோடி அம்மா அவனோட சம்பளம், அந்த அளவுக்கு என்னையா பெரிய போலராக நீ அப்படிங்கிற மாதிரி கரண் சர்மா 3 6 வேறு லெவலில் வச்சு வெளுத்துட்ருப்பார் ஸ்டார்க்கை. அது எஸ்பெஷலி 2வது வந்து அவர் அவுட்டு. பட் ஆனால் வந்துட்டு அந்த டெசிஷனும் வந்துட்டு டேர்ன் ஆகி நாட் அவுட் அப்படின்னு வரும். அப்போவுமே எனக்குலாம் வந்துட்டு சரி ஓகே இது நாட் அவுட் அப்படிங்க வந்திருக்கு, கரண் சர்மா அடிச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குமே உள்ளே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்லணும். பட் ஆனால் அடுத்து 2 6 அடித்தோடனே மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாலில் 3 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்குலாம் போச்சு. கரண் சர்மா 6ers அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டார். ரொம்ப ஒரு எமோஷனலாக இருந்தார் அவர், ஏன்னா மேட்ச்சை ஃபினிஷ் பண்ண முடியலன்னு. ஸோ ஒரு பால் 3 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ கண்டிப்பாக 2 ரன் அடித்தா டை ஆயிரும், கண்டிப்பாக சூப்பர் ஓவருக்கு போகுங்கிற சுச்சுவேஷன் இருந்தது. பட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பி ரன்னிங் தான் அந்த இடத்துல வந்துட்டு. உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப ஒரு மொக்கையான ரன்னிங் தான் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ ராக்கி ஃபெர்குசனும் சிராஜும், அது எஸ்பெஷலி வந்து சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு அந்த இடத்துல கீப்பர் ரெண்டுக்கு போகிறாரு. ஸோ டைவ் அடிக்கிறதுக்கோ இல்லை வந்து எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா ஒரு பவுலர்கிட்ட நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாதுனாலும் பேட்டையாவது முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து போயிருக்கலாம். ஏன்னா அவர் ஃப்ரேம்லேயே இல்லை அந்த ரன் அவுட்டு. அது ரொம்பவே வந்து ஒரு பேடான த்ரோ. அதை கலெக்ட் பண்ணி அவர் ஏரில் வந்து ஃபிலிப் சால்ட் அடிக்கிற வரைக்கும் அந்த பேட்டையாக முன்னாடி நீட்டிருக்கலாம். பட் ஆனால் தலைவன் ஃப்ரேம்லேயே கிடையாது. பட் 1 ரன் வித்தியாசத்தில் தோற்றுட்டாங்க. அதுதான் ரொம்பவே வந்துட்டு எங்கேயோ இருந்து ஒரு மேட்சை எப்படியோ புல் பண்ணி கடைசி வரையும் கொண்டு வந்து 1 ரனில் வந்துட்டு டீம் தோக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட லக்கே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நம்மளுடைய ஆர்சிபி முதல் டீமாக ஐபிஎல் 2024 வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 7-7 ஜெயிக்கணுங்கிற சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ இப்போது அவங்க வந்து வெளியேறிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை.